தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கொண்டாடிய பாஸ்கா விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாட ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். திரு அவையின் வரலாற்று சிறப்புமிக்க நாட்களில் இன்றைய நாளும் குறிப்பிடத்தக்க ஒரு நாள். யூதர்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெற்று பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டை அடைந்த நிகழ்வினை ஆண்டுதோறும் யூதர்கள் பாஸ்கா விழாவாக கொண்டாடினர். தனது 33ஆம் வயதில் இயேசு தன் சீடர்களுடன் இணைந்து கொண்டாடிய பாஸ்கா விழா அவரது இறுதி ராவுணவாக அமைந்தது. இந்த நாள் உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று உறுதி கூறிய இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதன் வழியாக நம்மோடு என்றும் நிலைத்து வாழ அடித்தளமிட்ட நாள் இன்றைய நாள். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தன் சீடர்களுக்கு கட்டளையிட்டு பணிக்குருத்துவத்தை உருவாக்கியதன் வழியாக தந்தையாகிய இறைவனின் திருவுளப்படி இறையாட்சி பணி இம்மண்ணில் தொடர்ந்து நடைபெற துவக்கப்புள்ளி வைத்ததும் இந்நாளில்தான். தன் சீடர்களின் பாதங்களை கழுவியதன் வழியாக அதிகாரம் என்பது பணிவுடை பெற அல்ல, மாறாக மற்றவர்களுக்கு பணிவுடை புரியவே என்பதை வலியுறுத்தி ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவரது பாதங்களை கழுவ வேண்டும் என வலியுறுத்தியதும் இந்நாளில்தான். உங்கள் அன்பு பிரதிபலனை எதிர்பார்க்காத தியாக அன்பாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று கூறி அன்பு கட்டளையை கொடுத்ததும் இந்நாளில்தான். அடிக்கடி நற்கருணை திருவிருந்தில் பங்கேற்கும் நாம் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக தாழ்ச்சியோடு பணி என்பதை நமதாக்கி தியாக அன்பை வாழ்வாக்கி இறையாட்சி மலர உழைப்போம் என்ற உறுதியோடு இத்திரு நிகழ்வில் பங்கேற்போம். கிறிஸ்தியேசுவில் அருமையானவர்களே, திருச்சபையினுடைய வாழ்வில் 2 முக்கியமான நாட்கள் என்றால் ஒன்று உயிர்ப்பு ஞாயிறு, இன்னொன்று இந்த பெரிய வியாழக்கிழமை நாம் கொண்டாடுகின்ற பாஸ்கா விழா. இயேசு உயிர்த்ததால் திரு அவை உயிர் பெற்றது. சீடர்கள் இயேசு உயிர்த்து நம்மோடு வாழ்கின்றார் என்ற உறுதியோடு உலகம் முழுவதும் இயேசுனுடைய நற்செய்தியை பரப்ப ஆரம்பித்தார்கள். அப்படி நற்செய்தியை பரப்புகின்ற பொழுது எந்த வழிமுறைகளை பின்பற்றி இந்த இறை சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த பாஸ்கா விழா. இந்த பாஸ்கா விழாவில்தான் குருத்துவம் உருவாக்கப்பட்டது. இந்த பாஸ்கா விழா நாளில்தான் நற்கருணை ஏற்படுத்தப்பட்டது. இன்றைய நாளில்தான் நாம் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு பாதங்களை கழுவி மாதிரி காட்டுகின்றார். இந்த நாளில்தான் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது அன்பே, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று அன்பு கட்டளையை கொடுத்த நாளும் இந்த நாள். எனவே இந்த திருச்சபை எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிய ஒரு கொண்டாட்டமாக இன்றைய கொண்டாட்டம் அமைகின்றது. இந்த விழாவிலே பங்கேற்கின்ற நாமும் இயேசு நம்மை எவ்வாறு வாழ அழைக்கின்றாரோ அதன் வழி வாழ வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு பலியிலே பங்கேற்போம். பலியினை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக நாம் செய்திருக்கின்ற குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து
நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்தியேசுவில் அருமையானவர்களே, தவக்காலத்திலே நாம் உன்னதங்களிலே கீதத்தை பாடுவது இல்லை. இன்றைய நாள் திரு அவையின் வாழ்நாளில் முக்கியமான ஒரு கொண்டாட்டம் என்பதால் இப்பொழுது ஆலய மணிகள் ஒலிக்க உன்னதங்களிலே கீதத்தை பாட இருக்கின்றோம். இன்றைய நாளிலிருந்து உயிர்ப்பு கொண்டாட்டம் வரை ஆலய மணிகள் ஒலிப்பது இல்லை. ஏனென்றால் இந்த துக்கத்தின் அடையாளமாக ஆலய மணிகள் வழக்கமாகவே ஒலிக்கப்படுவதில்லை. எனவே மகிழ்ச்சி பெருக்கோடு இப்பொழுது அனைவரும் இணைந்து ஆலய மணிகள் ஒலிக்க உன்னதங்களிலே கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கின்ற வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தருளினார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளுகின்ற நாங்கள்
இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள வரம் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடிமைத்தனத்தில் சிக்குண்டு வாழ்க்கை சீர்குலைந்து மண்ணிலேயே நரகத்தை அனுபவித்து கொண்டிருந்த மக்கள் கடவுளை நோக்கி கண்ணீரோடு அபயக்குரல் எழுப்பினர். துன்புறும் மக்களின் அழுகுரலுக்கு செவிசாய்த்த கடவுள் அவர்களை விடுவிக்க திட்டமிட்டு மோயிசன் வழியாக அதனை செயல்படுத்துகின்றார். விடுதலை பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன் பாஸ்கா விருந்து கொண்டாட பணிக்கின்றார். அவ்விருந்தை எவ்வாறு கொண்டாட வேண்டுமென்று கடவுளே விளக்கி கூறுவதை இந்த வாசகம் எடுத்துரைக்கின்றது. நம் கடவுள் ஒடுக்கப்பட்டவர்களின் சார்பாக நின்று ஒடுக்குகின்றவர்களுக்கு எதிராக போராடுகின்றவர் என்பதை இவ்வாசகம் சுட்டி காட்டுகின்றது. நாம் அடிமைப்படுத்துகின்றவர்களை சார்ந்து நிற்கின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக நிற்கின்றோம். அடிமைப்படுத்தப்படுகின்றவர்களுக்கு சார்பாக குரல் கொடுக்கும் பொழுது கடவுளின் குரலாக முழங்குகின்றோம் என்ற உணர்வுடன் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் பாஸ்கா உணவை பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பனிரெண்டாம் அதிகாரம் 1 முதல் 8 தொடர்ந்து 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபடாதவாறு கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பின் அனைத்து சபையையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாட்டெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள்.
இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இத்திருமுகத்தின் 11வது அதிகாரம் முழுவதிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் ஒரு இயக்கமாக இறை சமூகமாக வாழ கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகளை வலியுறுத்துகின்றார். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் உடலை உண்டு இரத்தத்தை பருகுவதன் வழியாக அவரது மரணத்தை அறிக்கையிடுகின்றார்கள். திருவிருந்தில் பங்கு கொண்டு இயேசுவின் மரணத்தை அறிக்கையிடும் நாம் எந்தெந்த விழுமியங்களை கட்டி காக்க கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டாரோ அந்த விழுமியங்களை நமதாக்க வேண்டும். கௌரவம் பார்க்காத பணிவு, தன்னலம் தேடாத தியாகம், ஆதாயம் நோக்காத சேவை, இவற்றை நமது வாழ்வாக்கும் எண்ணத்துடன் வார்த்தைக்கு செவிமடுப்போம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து,
இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய உள்ள இறை வார்த்தைகள். யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகின்றீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கின்றீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, துவக்கத்திலேயே உங்களுக்கு சொல்லியது போல திரு அவையின் மிக முக்கியமான நாட்களுள் புனித வியாழக்கிழமையும் ஒரு நாள். திருச்சபையினுடைய இறந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். விவிலிய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது முதலிலே எப்பொழுது ஒரு பிளவு ஏற்படுகின்றது என்றால் காயின் ஆபேலை கொலை செய்த நிகழ்வு. காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையே ஒரு போட்டி மனப்பான்மை ஏற்படுகின்றது. தன்னுடைய தம்பி ஆபேல் மீது பொறாமை கொண்ட காயின் அவனை கொலை செய்து விடுகின்றான். விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற முதல் கொலை அது, முதல் பிளவும் அது. அதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வையும் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆபேல் என்ன வேலை செய்வார்? ஆடு மேய்க்கின்ற தொழில். காயின் விவசாயம். எப்பொழுதுமே தொழிலிலே போட்டி இருப்பது உண்டு. விவசாயம் என்பது சிறந்ததா, ஆடு மேய்ப்பது என்பது சிறந்ததா? எனவே ஆடு மேய்க்கின்ற ஒரு குழு, விவசாயம் செய்கின்ற ஒரு குழு, இந்த இரு குழுக்களுடைய ஏற்பட்ட போட்டியிலே ஆடு மேய்க்கின்ற தொழில்தான் சிறந்தது என்பதை சுட்டி காட்டுகின்ற வகையில் இந்த நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கலாம் என்பது விவிலிய ஆசிரியர்களுடைய ஒரு கருத்து. எனவே அன்றிலிருந்து காயினுக்கும் ஆபேல் வழிமரபிலே வருகின்ற இனத்தவருக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டு விடுகின்றது. இந்த பிளவு எங்கே ஒன்றுபடுத்தப்படுகின்றது என்றால், இந்த இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக பார்வோன் மன்னனுடைய காலடியிலே வீழ்ந்த பிறகு மீண்டும் விடுதலைக்காக போராடுகின்ற இந்த காலகட்டத்திலே இவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படுகின்றது. எனவே பாஸ்கா விழாவிலே பார்க்கின்றோம். இந்த பாஸ்கா விழா கொண்டாட்டத்தின் பொழுது விவசாயிகளிடம் வருகின்ற உணவும் ஆடு மேய்ப்பவர்களிடம் வருகின்ற உணவும் இரண்டுமே அந்த விழாவில் பயன்படுத்தப்படுவதாக பார்க்கின்றோம். காட்டுக்கீரைகள், ரொட்டிகள். எனவே விவசாயத்தின் வழியாக வந்த உணவு திராட்சை ரசம். அதுபோல பொரிக்கப்பட்ட ஒரு ஆடு, அந்த ஒரு ஆடு முழுவதையும் சாப்பிடுவதற்கு ஏற்றவாறு ஒரு குடும்பத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து கொள்ள வேண்டும், எதையும் மீதம் வைக்காமல் உண்ண வேண்டும். எனவே இரண்டு இனங்களும் ஒன்று சேர்ந்து விடுதலைக்கான ஒரு முன்னெடுப்பை செய்கின்றார்கள். அந்த விடுதலை பயணத்தை தான் பாஸ்கா பயணம் என்று சொல்லுகின்றோம். எனவே பாஸ்கா என்று சொன்னாலே கடத்தல் அல்லது கடந்து செல்லுதல், விடுதலை பெற்று செல்லுகின்ற அந்த நிகழ்வை சுட்டி காட்டுகின்ற ஒன்று. எனவே இந்த விடுதலையானது மீண்டும் எங்கே எதிரொலிக்கின்றது? நாம் அண்மையிலே கொண்டாடிய குருத்தோலை ஞாயிறு. சாதாரண மக்கள், ஆண்டவர் இயேசு நம்மை ஆட்சி செய்கின்ற அரசராக வந்தார் என்றால் நம்முடைய வாழ்வு எவ்வளவு நலமாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கின்றார்கள். எனவே ஒலிவ கிளைகளை கையில் பிடித்தவர்களாக இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றி தங்களுடைய ஆடைகளை விரித்து, ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர், தாவீதின் மகனே உமக்கு ஓசன்னா, நீர் ஆண்டவருடைய பெயரால் எங்களை மீட்க வருகின்றீர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அழைப்பும் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு ஏக்கம், விடுதலைக்கான ஏக்கம், அந்த ஏக்கத்தை சுட்டி காட்டுவதாக அமைகின்றது. அதை தொடர்ந்து வருகின்ற இந்த பாஸ்கா விழா உண்மையிலே நாம் எல்லோரும் விடுதலை பெற்று ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதை எப்படி எல்லா காலத்திற்கும் உறுதி செய்வது என்பதை ஏற்படுத்துகின்ற ஒரு விழாவாக இந்த பாஸ்கா விழா அமைந்திருக்கின்றது. இந்த பாஸ்கா விழாவிலே இயேசு தன்னையே முழுமையாக கையளிப்பதற்கு முன் வருகின்றார். இந்த பாஸ்கா விழா முடிந்து பெரிய வியாழக்கிழமை முடிந்தது என்றால் வெள்ளிக்கிழமை இயேசு தன்னையே சிலுவையிலே பலியாக்குகின்றார். வரலாற்றிலே இயேசு தன்னை பலியாக்கினார் என்றால் உண்மையிலே அதன் பிறகு பலி என்பதன் பொருளை முற்றிலுமாக வரலாறு முழுவதும் மாற்றப்பட்டதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமிற்கு முந்திய காலம் நரபலினா மனிதர்களை பலி கொடுப்பதில்லையா? ஆபிரகாமிற்கு முந்திய காலம் என்பது அரசர்கள் தங்களுடைய செல்வம் செழிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்களையே பலி கொடுத்தார்கள். விவிலியத்திலே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது, மனிதனை பலி கொடுக்கின்ற நிகழ்வுகள்.
அந்த மனிதனை பலி கொடுக்கின்ற நிகழ்வு முதலாக எப்பொழுது நிறுத்தப்படுகின்றது? நாம் ஆபிரகாமுடைய வாழ்வு நிகழ்வை பார்க்கின்றோம். ஆண்டவரே ஈசாக்கை பலி கேட்கின்றார். ஈசாக்கை பலியிடுவதற்காக மலை மேலே கொண்டு செல்லுகின்றார். மலையிலே ஈசாக்கை பலியிட செல்லுகின்ற பொழுது தடுத்து நிறுத்தப்படுகின்றது. ஒரு ஆட்டுக்குட்டியானது அங்கே கொடுக்கப்படுகின்றது. ஆட்டுக்குட்டியானது பலியிடப்படுகின்றது. அதன் பிறகு அந்த யூத மரபிலே மனித பலி என்பது கிடையாது. விலங்குகளைத்தான் பலியிடுகின்றார்கள். எருசலேம் தேவாலயத்திலும் விலங்குகள், ஆடுகள், புறாக்கள் பலியிடப்படுகின்றன. எருசலேம் தேவாலயத்திலே பாஸ்கா விழாவின் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சம் மக்கள் வந்து செல்லுவதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு. 25 லட்சம் குடும்பம் இல்லை, 25 லட்சம் நபர்கள். ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு சொல்லலாம், அல்லது 5 பேர் என்று சொல்லலாம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு பலியாக கொடுக்கப்படும். அப்படி என்றால் லட்சக்கணக்கான ஆடுகள் அங்கே பலியாக கொடுக்கப்பட்டது. இயேசு சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே பலி என்பது நம்மை நாமே பிறருக்காக காணிக்கையாக்குவது, பலியாக்குவதாக இருக்க வேண்டும். மாறாக பலி என்பது ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளுக்கு பலி கொடுப்பது அல்ல என்பது உறுதி செய்யப்படுகின்றது. அதோடு ஆடு மாடுகளை பலி கொடுப்பதும் நிறுத்தப்படுகின்றது. அதன் பிறகு திருச்சபையிலோ அல்லது யூத மரபிலோ ஆடு மாடுகளை இன்றைக்கு பலி செலுத்துவது கூட கிடையாது. அப்படி பலி என்றால் நாமே நம்மை மனம் வந்து மக்கள் நலனுக்காக அர்ப்பணிப்பது பலி என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு வந்துவிட்டோம். எனவே கிறிஸ்து தன்னை பலியாக்கினார் என்றால் வரலாற்றிலே பலி என்பதனுடைய ஒரு பொருளையே அது மாற்றிவிட்டது. மனிதனை பலியிடுவதை, மிருகங்களை பலியிடுவதை அதோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இயேசு தன்னை பலியாக்கியதனுடைய ஒரு நிகழ்வுதான் இந்த பாஸ்கா விழா. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நாள் என்று சொல்லுகின்றோம். நம்முடைய வாழ்வின் மையம் நற்கருணை. நம்ம எல்லோரையும் ஒரு இறை சமூகமாக ஒன்றிணைப்பது நற்கருணை. நற்கருணையை வழிபடுவது மட்டுமல்ல, அந்த நற்கருணையை நாம் ஆன்மீக உணவாக உட்கொள்ளுகின்றோம். இது எல்லோருக்கும் சமத்துவத்தை உணர்த்துகின்ற ஒரு உணவு. யாருக்கும் அதிகமாக, ஒரு சிலருக்கு குறைவாக கொடுக்கப்படுவதில்லை. ஒரு சிலருக்கு பெரிய ரொட்டியா, ஒரு சிலருக்கு சிறிய ரொட்டியா கொடுக்கப்படுவதில்லை. எல்லோரும் வந்து சமமாக அமர்ந்திருந்து ஒருவர் செய்த குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி நம்மை தயாரித்து கொண்டு ஒரு குடும்பமாக இணைந்து பகிர்ந்து உண்கின்ற ஒரு உணவு இந்த நற்கருணை. எனவே ஒரு இறை சமூகமாக, ஒரு குடும்பமாக, இந்த பாத்திமா நகர் குடும்பம் என்று நம்மை இணைப்பது இந்த நற்கருணை. அந்த நற்கருணையை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள், இது என் உடல், இது என் இரத்தம் என்று நற்கருணையை ஏற்படுத்தியதால் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை இணைக்கின்ற ஒரு அருமருந்தாக இந்த நற்கருணை இருக்கின்றது. அந்த நற்கருணையை ஏற்படுத்திய ஒரு புனிதமான நாள் இன்றைய நாள். இதற்கும் மேலாக குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரே ஊற்றிலிருந்து உதித்த 3 மதங்கள் எதெல்லாம்? யூத மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம். இந்த 3க்குமே பழைய ஏற்பாடு பொதுவான புனித நூல். அப்படித்தானே? பழைய ஏற்பாடு என்பது இந்த 3 மதத்திற்கும் உரிய நூல், தோரா என்று சொல்லப்படுகின்ற 5 நூல். எனவே ஒரு ஊற்றிலிருந்து உருவான இந்த 3 மதங்கள், இந்த 3 மதத்திலும் பார்த்தீர்கள் என்றால் யூத மதத்திலே துறவு என்பது இல்லை. திருமணம் பண்ணாமல் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் திருமணம் பண்ணியிருக்கணும். திருமணம் பண்ணாதவர்களுக்கு மோட்சம் இல்லை. எனவே திருமணம் பண்ணாத துறவு வாழ்வு என்பது யூத மரபில் கிடையாது, இஸ்லாமிய மரபிலும் கிடையாது. அங்கேயும் துறவு வாழ்வு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல. இந்த துறவு வாழ்வு அல்லது இறையாட்சியை இந்த மண்ணில் மலர செய்வதற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்கு பின்பு கிறிஸ்தவத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. எனவே ஆயிரக்கணக்கான பேர் உலகம் முழுவதும் இந்த சமூகத்திற்காக, மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக கையளித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஏழைகளையே தேடி வந்தேன் என்ற இயேசுனுடைய வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று ஏழைகளுடைய நல்வாழ்விற்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கின்றார்கள்.
எனவே உலகம் முழுவதும் எத்தனையோ மருத்துவமனைகள், எத்தனையோ கல்விக்கூடங்கள், அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான இல்லங்கள், இவற்றையெல்லாம் பராமரிப்பது யார் என்றால் இந்த அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள். எனவே எப்பொழுது இயேசு இந்த குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றாரோ, அந்த குருத்துவத்தை ஏற்படுத்தியதிலிருந்து இறைவன் விரும்புகின்ற ஒரு அரசு இந்த மண்ணுலகிலே மலர வேண்டும், அதற்காக அர்ப்பணிக்கின்றவர்கள், துறவை மேற்கொள்ளுகின்றவர்கள் வர வேண்டும் என்று முன்வந்து இந்த பணியை சிறப்பாக இன்றை செய்கின்றார்கள். நம்முடைய மறை மாவட்டத்திலும் ஒரு 110 பங்குகள் இருக்கின்றன, 125 கிளை பங்குகள் இருக்கின்றன. வழி நடத்துவதற்கு அருட்தந்தையர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இப்படி ஒரு குடும்பத்தை கட்டி காப்பதற்கு நம்ம எல்லாம் பங்கு தந்தைன்னு சொல்கிறோம். ஒரு குடும்பத்தை, பங்கு குடும்பத்தை கட்டி காப்பதற்கு என்று அர்ப்பணத்தோடு ஒரு அருள்பணியாளர் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதற்காக முன் வந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் பெரிய வியாழக்கிழமை என்று கிறிஸ்து குருத்துவம் ஒன்றை ஏற்படுத்தியது. எனவே உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பேர் மக்கள் நலனுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க முன்வந்திருக்கின்றார்கள். இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தியது. அதனால தான் சொன்னேன், வரலாற்றை மொத்தமாக மாற்றிய ஒரு நிகழ்வு என்றால் இந்த பெரிய வியாழக்கிழமை நிகழ்வு என்பது. இதையும் தாண்டி இயேசு செய்த மிக முக்கியமான ஒன்று, இந்த பணி என்பது எப்படி இருக்க வேண்டும், தன்னை தாழ்த்தி பாதம் கழுவுகின்ற ஒரு பணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நமக்கு கிறிஸ்தவம் 2 விதங்களிலே இந்தியாவிலே பரப்பப்பட்டது. முதலிலே கிறிஸ்தவம் வந்து புனித தோமையார்னால் இந்தியாவிலே கிறிஸ்தவம் பரப்பப்பட்டது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு பின் 52 அல்லது 50 ஆண்டுகளுக்குள்ளாலேயே கிறிஸ்தவம் இந்திய மண்ணிலே விதைக்கப்பட்டு விட்டது என்று ஒரு வரலாற்று செய்தி இருக்கின்றது. நம்முடைய மண்ணிலே மரணமடைந்த தோமையாருடைய உடல் சென்னையிலே புதைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகின்றது. எனவே துவக்க காலத்தில் இருந்த அந்த கிறிஸ்தவம் என்பது பெரும்பகுதியாக இருந்தது கேரளா பகுதியில். அது சிரியன் சர்ச் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் சிரியாவோடு அதிகமான ஒரு தொடர்பு இருந்தது. ஜெப புஸ்தகங்கள் சிரிய மொழியிலே இருந்தது, விவிலியம் சிரிய மொழியிலே இருந்தது. சிலுவையை வைத்து கொண்டார்கள். பொதுவாக இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் என்பது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசம்தான். திருமணம் செய்த அருள்பணியாளர்கள் குருக்கள் தான் இருந்தார்கள், எல்லாரையும் வழிநடத்துகின்றவர்களாக. ஆர்ச் டீக்கன் என்கிற ஒருவர் தலைமை தாங்கி கொண்டிருந்தார். இவர்களை இந்துக்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுவது சிரியக் மொழியில் உள்ள விவிலியம், சிரியக் மொழியில் உள்ள ஜெப புஸ்தகம், சிலுவை. இது 3 தான் வித்தியாசப்படுத்தி காட்டியது. மீதி எல்லாம் வழக்கமாக நம்முடைய மரபிலே இருந்த சடங்குகளைத்தான் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். 1500க்கு பிறகு மெதுவாக போர்ச்சுகீசியர்கள் உள்ளே வருகின்றார்கள். போர்ச்சுகீசியர்கள் உள்ளே வருகின்ற பொழுது அவர்களோடு குருக்கள், அருட்சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்தே வருகின்றார்கள். நற்செய்தியை எடுத்து சொல்லுகின்றார்கள். அதன் பிறகுதான் இந்த பங்கு, மறை மாவட்டம், திருமணம் செய்யாத அருள்பணியாளர்கள் என்கின்ற முறைகளெல்லாம் ஏற்படுத்தப்படுகின்றது. அப்படி ஏற்படுத்துகின்ற பொழுது வெளியிலிருந்து வந்த அருள்பணியாளர்களுக்கும் ஆயர்களுக்கும் ஏற்கனவே இங்கே திருச்சபையை நடத்தி கொண்டிருந்த தாமஸ் கிறிஸ்டியன் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அவர்களுக்கும் இடையே ஒத்துப்போகவில்லை. ஏனென்றால் அதிகாரம் யாருக்கு என்கின்ற ஒரு போட்டி வருகின்றது. எனவே பெருவாரியான இந்த மக்கள், கேரளா பகுதியை சார்ந்த அந்த சிறிய கிறிஸ்தவர்கள் லத்தீன் சபையிலிருந்து வந்த இந்த ஆயர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் நமக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்று அவர்களை ஒதுக்கியே வைத்தார்கள். கோபத்தோடு அவர்களை பார்த்தார்கள். இந்த ஆயர்களாலும் அருள்பணியாளர்களாலும் இந்த பெரிய வியாழக்கிழமை சடங்கு நடத்தப்படுகின்றது. அப்படி பெரிய வியாழக்கிழமை சடங்கு நடத்துகின்ற பொழுது அப்பொழுது இருந்த ஆயர் கார்சியா என்கின்ற ஒரு ஆயர், 1600 நடந்த நிகழ்வு. கார்சியா என்கின்ற ஆயர் மக்களிலே 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை பீடத்திலே அமர வைத்து அவர்களுடைய பாதங்களை கழுவி முத்தமிடுகின்றார். அந்த மக்களுக்கு இதை பார்த்த பொழுது அப்படி உள்ளம் பூரித்து போனது. என்னால் இங்கே ஜாதிய அமைப்பு முறை இருக்கின்றது, தீண்டத்தகாதவர்கள் என்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வெளிநாட்டிலிருந்து வந்து ஆயர் என்று உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒருவர் நம்முடைய மக்களை, தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய மக்களை பீடத்திலே ஏற்றி வைத்து அவர்களுடைய
பாதங்களை கழுவி முத்தமிடுகின்றார் என்றால் அவர் எப்படி நமக்கு எதிரானவராக இருக்க முடியும்? அந்த தாழ்ச்சியோடு முத்தமிட்ட அந்த செயல் அன்று லத்தீன் சபையை சேர்ந்த ஆயர்களையும் குருக்களையும் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிவகையாக அமைந்தது. எனவே இயேசு தாழ்ச்சியின் வழியாக, பாதங்களை கழுவுவதன் வழியாக இந்த பணியை, இயேசுனுடைய நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் என்றால் அது உண்மை. நாமும் சரி, இன்றைய அருள்பணியாளர்கள், அரசவர் யாராக இருந்தாலும் நற்செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அந்த பாதம் கழுவுகின்ற தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தோடு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை கிறிஸ்து தன்னுடைய வாழ்வின் வழியாக கற்றுக் கொடுத்தார். இறுதியாக நாம் பார்க்க வேண்டியது இயேசு கொடுத்த அன்பு கட்டளை. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நமக்கு அன்பு செய்ய தெரியுமா? தெரியும் இல்லையா? தெரியும். நாம் எல்லோரையும் அன்பு செய்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்கின்றார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்கின்றார்கள், ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பு செய்கின்றார்கள், மாணவர்கள் அன்பு எல்லா இடமும் பரவி புரையோடி போயிருக்கின்றது. ஆனால் கிறிஸ்து சொல்லுகின்ற அன்பிற்கும் நாம் காட்டுகின்ற அன்பிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. என்னென்ன வித்தியாசங்களை நம்மால் பார்த்து கொள்ள முடியும்? நம்முடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்ல முடியுமா? நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு, அன்கண்டிஷனல் லவ் ஆர் கண்டிஷனல் லவ். நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு, நிபந்தனைக்கு உட்படாத அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? நம்முடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு. ஒரு சின்ன ஒரு தான் எடுத்துக்கிடுவோம். எல்லாரும் பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்வாங்க, மிக அதிகமாக அன்பு செய்வாங்க, பிள்ளைகளுக்காக எதையும் கொடுப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகள் நோயுற்று விட்டால் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, பிள்ளைய காப்பாத்தியர் அப்படிதானே சொல்லுவாங்க. தான் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளையை காப்பாத்திருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அன்பு அளவிட முடியாத அன்பு. ஆனால் அதே மகள் ஒருவேளை அப்பா அம்மா சொல்லது கேட்காம ஒரு பையனை லவ் பண்ணிட்டு போயிட்டா அந்த அன்பு மொத்தமாக போயிடும். நீ இனி எனக்கு பிள்ளையே இல்லை. அதான் கண்டிஷனல் சொல்றது. என் விருப்பம் நட்பு என்பதும் அப்படித்தான். நான் சொல்ற மாதிரி நடந்தால், என்னுடைய விருப்பப்படி நடந்தால் நீ என் நண்பன். நான் சொல்லுவது மாதிரி நீ கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா நான் உனக்கு என்னையே மொத்தமாக நான் தியாகம் செய்வேன். இல்லை என்றால், என்னுடைய எண்ணங்களுக்கு மாற்றாக நீ இருப்பாய் என்றால் உன்னை நான் அன்பு செய்ய முடியாது. அதான் நம்ம சொல்றது. நம்முடைய அன்பு என்பது கண்டிஷனல், சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அன்பு. இன்னும் ஒன்று, நம்முடைய அன்பு என்பது எல்லைகளுக்கு உட்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வட இந்தியக்காரங்க எல்லாம் இங்கே உள்ள வந்துட்டாங்கன்னா தமிழர்களுக்கும் வட இந்தியக்காரங்களுக்கும் பெரிய சண்டை நடக்குது. அவங்களும் பாவம் பசியினால தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அங்கே சம்பளம் கிடைக்கல, சரியான ஊதியம் கிடைக்கல, வேலை கிடைக்கல. தமிழ்நாட்டுக்கு வந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கிது, அதனால் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளையில் என்ன ஆயிடுது, மனிதனை ஏற்றுக்கொள்வதை விட ஒரு பகைமைதான் வருகின்றது. அப்போ நம்முடைய அன்பு என்பது, நான் தமிழன் என்றால் தமிழர்களை அன்பு செய்யலாம், ஒரு எல்கை. என்னுடைய ஜாதியை சார்ந்தவர்களை அதிகமாக அன்பு செய்யலாம், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அதிகமாக அன்பு செய்யலாம். என்னுடைய குடும்பத்தை சாராதவர்கள் என்றால் அவங்களை கொஞ்சம் தள்ளி வைப்போம், அல்ல என்னுடைய தமிழ்நாட்டை சாராதவர் என்றால் அவர்களை கொஞ்சம் தள்ளி வைப்போம். நமக்கு என்று அன்பிற்கு என்று எல்கை உண்டு. ஆனால் இயேசுனுடைய அன்பு என்பது எல்கை அற்றது. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஏற்று அன்பு செய்கின்ற ஒரு பரந்த அன்பை கற்றுக் கொடுத்தவர் இயேசு. அந்த அன்பு எளியோர்களுக்கான அன்பு. திருச்சபையில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை, ஆப்ஷன் ஃபார் த புவர். ஏழைகள் மீது அதிக கரிசனை கொண்ட திருச்சபையாக இந்த திருச்சபை இருக்க வேண்டும். அதனால தான் ஒரு பக்கம் பங்கு பேரை வைத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன வச்சிருக்கிறோம், அடித்தள முழு வளர்ச்சி சங்குன்னு ஒன்று வச்சிருக்கிறோம். வருமானத்தில் 10% 1% ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த திருவை ஏழைகள் மீது கரிசனை கொண்ட திருவையாக இருக்க வேண்டும், அவர்களை புறம் தள்ளுகின்றவர்களாக அல்ல. ஏன்னா இயேசு சொன்னதே, நான் வந்ததே ஏழைகளை தேடி வந்தேன், பாவிகளை தேடி வந்தேன், இந்த மருத்துவர் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் என்றால், இந்த திருச்சபையினுடைய ஒரு முக்கியமான கடமை ஏழைகளை கைதூக்கி விடுகின்ற கடமையாக இருக்க வேண்டும். எனவே ஏழைகள் மீது அதிக அன்பை காட்ட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவர் இயேசு. இந்த அன்பு
இன்க்ளூசிவ் லவ் என்று சொல்லுவார்கள். இந்த இன்க்ளூசிவ் லவ், எக்ஸ்க்ளூசிவ் லவ் என்று சொல்வது, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, பகைவனுக்கு வெறுப்பு, நண்பனுக்கு அன்பு, பகைவனுக்கு வெறுப்பு. ஆனால் இயேசு என்ன சொல்றார்? பகைவனுக்கு வெறுப்பு என்பது என்று சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்கின்றவர். உங்களை வெறுக்கின்றவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களை துன்புறுத்துகின்றவர்களுக்காக மன்றாடுங்கள். அந்த இயேசுடைய அன்பு யாரையும் வெளியே தள்ளுவதில்லை. அதான் இன்க்ளூசிவ் லவ் என்று சொல்லுவார்கள். நம்ம எக்ஸ்க்ளூசிவ், ஒரு சிலர் நமக்கு வேண்டாதவர்கள், அவர்களோடு நாம் பேச மாட்டோம், அவர்களோடு நாம் பழக மாட்டோம். எனவே என்னோடு நட்பாக இருக்கின்றவர்கள் அவர்களோடு பேசக்கூடாது, பழகக்கூடாது என்று கொஞ்சம் பேரை ஒதுக்கி வைப்போம். ஆனால் இயேசுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. எல்லோரையும் அன்பு செய்கின்ற ஒரு உயர்ந்த அன்பு, பகைவனையும் அன்பு செய்வது. எனவே தான் சிலுவையிலே தன்னை ஊடுருவிய குத்தியவனையும் அன்போடு நோக்கி, ஆண்டவர் இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்ற ஒரு அன்பு. எனவே அப்படிப்பட்ட ஒரு அன்பை, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நிபந்தனையற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, ஏழைகள் மீது பரிவு கொள்ளுகின்ற ஒரு அன்பு, பகைவனின் மீதும் அன்பு காட்டுகின்ற ஒரு சிறப்பான அன்பை மேற்கொள்ளுங்கள் என்று இந்த பெரிய வியாழக்கிழமை அன்று கற்றுக் கொடுக்கின்றார். அதனால தான் இந்த விடுதலை வாழ்வு என்பது கடந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் எப்படி அமைய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த நாள் இந்த நாள். எனவே தான் திருச்சபை வரலாற்றிலே மிக சிறப்பான நாள் இந்த நாள். இந்த நாளிலே இயேசுவை இன்னும் முழுமையாக நாம் அறிந்து கொள்ளுவோம், தெரிந்து கொள்ளுவோம். அந்த இயேசுவினுடைய வழியில் வாழ்ந்து உண்மையிலே கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்ற சாட்சிகளாக விளங்குவோம். அதற்கான அருளை, ஆசியை இறைவனிடம் மன்றாடி கேட்போம். ஆமீன். இப்பொழுது பாதம் கழுவும் சடங்கானது நடைபெறும். இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவிய செயல் எல்லாராலும் எல்லா காலங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முன்மாதிரிகையான செயல். பணிவு இல்லாதவர்கள் அதிகாரம் செலுத்தலாம், மாறாக பணிவிடை செய்ய இயலாது. உலகின் கடை எல்லை வரை நற்செய்தியை எடுத்து செல்லும் பணி பொறுப்பை ஏற்க இருக்கும் சீடர்களுக்கு பணிவு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்த இயேசுவே தன் சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார். கழுவிய பின், ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று பணிக்கின்றார். பதவி, பணம், பட்டம், புகழ் என்ற சொகுசு மெத்தைகளில் நம் வாழ்வை குறுக்கிக் கொள்ளாமல் கீழிறங்கி வந்து மக்கட்பணி செய்யும் தொண்டனாக வாழ துணிவு கொண்டவர்களாக இப்பாதம் கழுவும் சடங்கில் பங்கேற்போம். ஆண்டவரே, நீரா
கிறிஸ்தியசுவில் அருமையானவர்களே, அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக இறை பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். திருத்தந்தை, அவரோடு இணைந்து பணியாற்றும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலனோடு வாழவும் இறைமக்கள் ஒருவருக்கொருவர் பணிபுரிந்து வாழ்ந்திடவும் வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டை பாதுகாத்து வழிநடத்தும் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் களைந்து நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதாரம் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்வதில் அமைதியோடும் நீதியோடும் மக்களை வழிநடத்திட வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த இறைவா, தாழ்ச்சி உணர்த்த நீர் உம் சீடர்களின் காலடிகளை கழுவி அன்பின் மேன்மையை எங்களுக்கு உணர்த்தினீர். உமது அன்பின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் தொடர்ந்து நடக்கவும் எங்களது அறிவு, ஆற்றல், திறமைகளை பிறர் நலனுக்காக அர்ப்பணம் செய்யவும் வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். பணிவாழ்வுக்கு எங்களை அழைக்கும் இறைவா, தனி குருத்துவத்தில் உம்பணி செய்யும் மறுப்பணியாளர்கள் யாவரும் தங்களது வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களிலும் தடுமாற்றங்களிலும் போராட்டங்களிலும் வெற்றி கொள்ள தேவையான மன உறுதியையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொதுநிலையினரை அழைக்கும் இறைவா, திருமுழுக்கு பெற்ற அனைத்து பொதுநிலையினரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உமது அழைப்பை ஏற்று மாதிரியான வாழ்க்கை வாழவும் உமது நற்செய்திக்கு சான்று பகரவும் அதன் மூலம் உமது பொது குருத்துவத்தில் பங்கேற்கவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இறைவனுடைய அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். அருளும் ஆசையும் தந்து நலமோடு எம்மை பாதுகாத்து வழி நடத்துகின்ற நல்ல தந்தை இறைவா, இதோ இந்த நாளிலே மகிழ்ச்சி பெருக்கோடு உம்முடைய திருமண் கூடி நிற்கின்ற இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். அன்பு ஆண்டவரே, உம்முடைய நலன்களால் எங்களை நிரப்பியருளும். சின்னம் சிறு குழந்தைகளை நீர் ஆசீர்வதித்தருளும் அன்றாடி கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த குழந்தைகள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வளர குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று நீர் அழைத்து ஆசீர்வதித்தது போல் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திட மன்றாடி கேட்கின்றோம். படிக்கின்ற மாணவ மாணவியர்களை ஆண்டவரை ஆசீர்வதியும். நல்ல ஞானத்தோடு கற்று தேர்ந்து வாழ்விலை உயர்வடைய கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் கற்று வாழ்விலை உயர்வு காண ஆண்டவரை வழிகாட்டும். எம் இளைஞர்கள் இளைஞர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். எதிர்காலத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுதே சிந்திக்கின்றவர்களாக உயர்ந்த லட்சியங்களோடு நல்ல விழுமியங்களோடு வாழ்வை முன்னெடுத்து செல்ல ஆண்டவரே அவர்களுக்கு தூய ஆவியின் அருளை தந்து வழிகாட்டும். பெற்றோர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழ்வை தியாகம் செய்கின்ற நல்ல பெற்றோர்களாக வாழ்ந்திடவும் பெற்றோர் பிள்ளைகள் உறவு சிறந்து விளங்கவும் இதனால் ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அருளையும் பெற்ற குடும்பங்களாக வாழ வளர ஆண்டவரே அருள் புரியும். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்கின்றவர்களையும் இந்த வேளையிலே சிறப்பாக எண்ணி பார்க்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அவர்கள் உணர உம்மிடம் அன்றாடி கேட்கின்றோம். வேலை வாய்ப்பில்லாதவர்கள் வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளவும் வாழ்வின் உயர்வுக்காக முயற்சி செய்கின்றவர்கள் வெற்றி பெறவும் ஆண்டவரை வழிகாட்டும். நோயினால் அவதியுறுகின்ற ஒவ்வொருவரையும் எண்ணி பார்க்கின்றோம். நோய் நீங்கி நலம் பெற ஆரோக்கியமான வாழ்வினை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு வரமருளும். அன்பு ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் அன்றாடி கேட்கின்ற நலன்களை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே நீரே அறிந்திருக்கின்றேன். நாங்கள் மன்றாடி கேட்கின்ற நலன்களை உம்மிடமிருந்து பெற்று எந்நாளும் உமது புகழை பாடவும்
உமது சாட்சிகளாக விளங்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பே
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு எந்நாளும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பரிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே வானகத் தூதர்கள் முதன்மை வானகத் தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன்
மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கோடையும் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தை, இப்பலிப்பீடத்தின் முன் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உம்முடைய நலன்களால் நிரப்பியருளும். எங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் எங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையவும் ஆண்டவரே வரம் தாரும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மிமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கிறிஸ்து கொணர்ந்த அருளும் சமாதானமும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்க வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பலவீனங்களினால் உமக்கெதிராக நாங்கள் செய்த குற்றம் குறைகளை பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த விசுவாசத்தை கண்முன் கொண்டு எங்களுடைய அமைதியும் ஒற்றுமையும் நிலவ திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொணர்ந்த அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அறிவிப்புகள் ஏதாவது உண்டுமா? இன்றைய திருப்பலியை சிறப்பித்தவர்கள் அன்பிய ஒருங்கிணைப்பு குழுக்கள், அன்பிய ஒருங்கிணைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அருமையாக இந்த நாளை சிறப்பித்திருக்கின்றீர்கள். சிறப்பான பாராட்டுக்கள். நாளை சரியாக 3 மணிக்கு திருச்சிலுவை ஆராதனையும் தொடர்ந்து 4:30 மணிக்கு சிலுவை பாதை நிகழ்வும் நடைபெறும். எனவே அனைவரும் சரியாக 3 மணிக்கு வந்து நடைபெறுகின்ற திருப்பாடுகள் நிகழ்விலே பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இன்று இரவு உணவு அன்பளிப்பு செய்த தொழிலாளர் இயக்க அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைவருடைய சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று புனித வியாழன் நிகழ்வுக்காய் அன்பளிப்பு செய்தோர் இடைக்கச்சை திரு பூபதி ராபின்சன் குடும்பம், பிரெட் டவல் வேஷ்டி ஜேக்கப் வருண் பிரியா குடும்பம், பெட்ஷீட் தலையினை திரு ஜான்சன் ரோஜ் வாசகன் குடும்பம். திரு பிரெட் டவல் வேஷ்டி திரு
ஜேக்கப் வருண், பிரியதர்ஷினி குடும்பம், பெட்ஷீட் தலையணை திரு ஜான்சன் ரோச் வாசகன் குடும்பம், அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திருப்பலி முடிந்தவுடன் தொடர்ந்து இரவு ஆராதனையானது 12 மணி வரை நடைபெறும். பிறகு நாளை காலை 6 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையும் நடைபெறும். 3 மணிக்கு தொடர்ந்து நம்முடைய பெரிய வெள்ளிக்கிழமைக்கான நிகழ்வுகளானது நடைபெறும். ஆராதனை பட்டியலானது நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டிருக்கின்றது. அந்த டைம் டேபிளை வாசித்து ஒவ்வொரு நேரத்திலும் வந்து சரியாக ஆராதனை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நற்கருணை மாற்று பீடம் அமைத்து உதவிய சிஸ்டர் ஜெனிட்டா மற்றும் இளைஞர் இயக்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். ஆராதனை பட்டியல் 8:30 முதல் 9 மணி வரை பொது ஆராதனை, 9 முதல் 9:30 அன்பியம் 1, 9:30 முதல் 10 மணி அன்பியம் 2, 10 மணி முதல் 10:30 அன்பியம் 3, 10:30 முதல் 11 கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், 11 முதல் 11:30 இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், 11:30 முதல் 12 மணி வரை பங்கு அர்ப்பணி பேரவை. நாளை காலை 6 மணி முதல் 6:30 மணி வரை அன்பியம் 4, 6:30 முதல் 7 மணி வரை அன்பியம் 5, 7 மணி முதல் 7:30 மணி வரை அன்பியம் 6, 7:30 முதல் 8 மணி வரை அன்பியம் 7, 8 மணி முதல் 8:30 மணி வரை அன்பியம் 8, 8:30 முதல் 9 மணி வரை கத்தோலிக்க சேவா சங்கம், 9 முதல் 9:30 வரை அடித்தள முழுவளர்ச்சி சங்கம், 9:30 முதல் 10 மணி வரை கோல்பிங் இயக்கம், 10 முதல் 10:30 வரை ஒய்சிஎஸ், 10:30 முதல் 11 மணி வரை இளைஞர் இயக்கம், 11 முதல் 11:30 வரை பீட சிறார் ஆலய பணியாளர்கள், 11:30 முதல் 12 மணி வரை திருவழிபாட்டுக்குழு, 12 முதல் 12:30 வரை வின்சென்ட் தேவோல் சபை, 12:30 முதல் 1 மணி வரை கத்தோலிக்க சேவா சங்கம், 1 முதல் 1:30 வரை பாடகர் குழு, 1:30 முதல் 2 மணி வரை மறைக்கல்வி, 2 முதல் 2:30 வரை மரியாயின் சேனை, 2:30 முதல் 3 மணி வரை பொது ஆராதனை. எனவே ஒவ்வொரு குழுவும் சிறப்பாக அமைதியாக இந்த ஆராதனையை நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறுகின்ற நாங்கள் என்றென்றும் நிறைவாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை பவனிக்கான முன்னுரை. நற்கருணை பவனி. தனிமை என்பது துயரமானது. அதிலும் பெரும் கூட்டம் ஒன்று தனி மனிதர் ஒருவரை அவமானப்படுத்தி, காயப்படுத்தி, கொடூரமாய் துன்புறுத்தி கொலை செய்வது என்பது நினைத்தாலே நெஞ்சை பதற வைக்கும் பாதக செயல். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது அச்சத்தால் அனைவரும் ஓடிவிட்டார்கள். எனக்கு ஆறுதல் அளிப்பவரை தேடினேன், ஆனால் ஒருவரையும் காணவில்லை என்ற முறையீட்டை கேட்டு இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க பலர் வரலாம். இரவு முழுவதும் நற்கருணையின் முன் மண்டியிட்டு ஆராதிக்கலாம். ஆயினும் சின்னம் சிறிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் எனும் இயேசுவின் வார்த்தைகளை மனதிலேந்தி நம்மை சுற்றி துயரத்தில் ஆளும் உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முயற்சிப்பதே நாம் இயேசுவிற்கு கொடுக்கும் உண்மையான ஆறுதல். துன்பத்தில் உழலும் அயலானுக்கு நான் தோழனாய் இருந்து உதவுவேன் என்ற உறுதிப்பாட்டோடு
இந்நிகழ்வில் பங்கேற்போம். இப்பொழுது பீடத்திலிருந்து நற்கருணை பவனியாக எடுத்து செல்லப்பட்டு தனியாக அமைக்கப்பட்டிருக்கும் பீடத்தில் ஆராதனைக்காக வைக்கப்படும். பவனியின் போது பாடுவாய் என்னாவே என்ற பாடல் பாடப்படும். பவனி புதிய பீடத்தை அடைந்ததும் அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்புயர் கீதத்தை இசைப்போம். அனைவரும் பக்தியுடன் பங்கேற்போம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக